ஆடி அமாவாசை வந்து பித்ருக்களை நினச்சி அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் பண்ணுறது, பித்ரு வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆடி மாதத்தில். அது எப்படி வழிபாடு பண்ணணும், பெண்கள் இந்த நாளில் என்னென்ன தவறுகள் கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து பெண்கள் தவற விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த ஒரு சிறு சிறு தவறுகள் நம்ம பண்ணுறனால தான் பித்ரு தோஷம் வருது நமக்கு. அதனால் இந்த வழிபாடு வந்து எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வந்து ரொம்பவே சிறப்பான நாள். மாதம் அமாவாசையில் வழிபாடு பண்ணுவாங்க. தை அமாவாசைன்னு எல்லா வழிபாடு பண்ணுறவங்க, பண்ண முடியாதவங்க வந்து இந்த ஆடி அமாவாசை இந்த ஒரே ஒரு நாளில் வந்து பித்திருக்களையும் நம்மளுடைய முன்னோர்களையும் வந்து வழிபாடு பண்ணும்போது, அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சாபங்கள் நீரும். நம்ம முன்னோர்களை நம்ம வழிபாடு பண்ணாமல் அந்த நாளில் வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்காம அப்படியே கண்டினியூ ஆக 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 குடும்பத்தில் விரக்தியே இருக்காது. சீக்கிரம் வந்து கல்யாணம் ஆகாது. நம்ம வீட்டில் வந்து ஒரு குழப்பமாகவே இருக்கும். குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாது. ஒரு நல்ல விஷயமே குடும்பத்தில் நடந்த மாதிரி இருக்காது. என்னன்னு நம்ம யோசித்து பார்த்தா தெரியவே செய்யாது. ஆனால் அதற்கெல்லாம் காரணம் வந்து முன்னோர்களை நம்ம வழிபடாமல் இருக்கிறதும், முன்னோர்களுக்கு இறந்தவங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்குறாம இருக்கிறதும் வந்து இந்த சாபத்துக்கான ஒரு வழியாக இருக்கும். அவங்கள நம்ம வழிபாடு பண்ணும்போது தான் நமக்கு வந்து நம்ம வீட்டில் ஒரு சுபிக்ஷம் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக முன்னோர்களை வந்து வழிபாடு பண்ணணும். இந்த ஆடி அமாவாசை நாளில் காலையிலே போய் நீர்நிலைகளில் கடற்கரையிலலாம் வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க. அங்கே போய் நம்மளும் கலந்துக்கிட்டு தாத்தா பாட்டி அப்பா அம்மான்னு அவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு எள்ளு தண்ணி இறைச்சிட்டு வரணும். ஆண்கள் இறைச்சிட்டு வந்த பிறகு அவங்க வந்து இலை படையல் போடுற வழக்கம் சில குடும்பங்களில் இருக்கும். அந்த மாதிரி படையல் போட்டு முன்னோர்களை வணங்கின பிறகு தான் ஆண்கள் வந்து சாப்பிடணும். பெண்கள் வந்து என்ன பண்ணணும்னா காலையிலேயே வந்து குளிச்சுட்டு தான் இந்த படையலுக்கான சமையலை வந்து சமைக்க ஆரம்பிக்கணும். அது ஒன்று. அப்புறமா அவங்க வந்து பட்டினியாக கடந்து சமைக்கக்கூடாது. கணவர் சாப்பிடல, படையல் சாப்பாடு தான் சாப்பிடணும், அதனால நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கவே கூடாது. கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கணும். சமைச்சு படையெல்லாம் போடணும். அதே மாதிரி பெண்கள் வந்து எக்காரணம் கொண்டும் சுமங்கலி பெண்கள் வந்து எள்ளு தண்ணி கையால் இறைக்கவே கூடாது. அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, தம்பி அவங்க யாராவது வந்து கண்டிப்பாக எள்ளு தண்ணி இறைக்கலாம். ஆனால் சுமங்கலியாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து இறைக்கக்கூடாது. இது வந்து ஒரு மரபாகவே இருக்குது. சில குடும்பங்களில் பண்ணுவாங்கன்னா அது அவங்கவுங்க குடும்ப வழக்கத்தை பொறுத்து. ஸோ அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்புறமா வந்து அந்த நாளில் நிறையா வந்து ஃபஸ்ட்டு காக்காவுக்கு வந்து நம்ம ஒரு தானம், அதாவது அதுக்கு முதல்ல சாப்பாடு வச்சிடணும். அதுக்கப்புறம் அன்னதானமோ ஏதோ ஒரு தானம் அந்த நாளில் நம்ம கொடுக்கறது வந்து ரொம்ப 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 சிறப்பு. வயசானவங்களுக்கு துணி, போர்வை கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து கொடை, செருப்பு, அந்த மாதிரி வந்து நம்ம தானம் பண்ணுறதும் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். முன்னோர்கள் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. அதே மாதிரி இந்த துணி தானம் பண்ணலாம். சேலை, வேட்டி, அதே மாதிரி வயசானவங்களுக்கு தானம் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச தானங்களை பண்ணுங்கள். எந்த தானமே பண்ண முடியலன்னா கண்டிப்பாக காக்காவுக்கு சாதம் வைங்க. அதே மாதிரி கொஞ்சமாக வெல்லம் எடுத்து ஏதாவது மரத்து மூட்டில் போடுங்க. நிறைய எறும்புகள் சாப்பிடும். அதுவே ஒரு அன்னதானத்துக்கான சிறப்பு தான். அதனால் இந்த ஆடி அமாவாசைனால் தவற விட்டுறாதீங்க. நான் சொன்ன இந்த வழக்கங்களை வந்து பெண்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க. இப்படி நம்ம சிறு சிறு தவறுகள் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து முன்னோர்கள் சாபம் வருது. முன்னோர்கள் சாபம் வந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் வந்து ஒரு விரக்தியே இருக்காது. கல்யாணமோ இல்லை எந்த ஒரு நல்ல விஷயமோ வந்து தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக முன்னோர்களை வந்து இந்த அமாவாசை நாட்களில் வந்து வழிபாடு பண்ணணும். எல்லா அமாவாசையிலையும் வழிபாடு பண்ண முடியாட்டியும் இந்த ஆடி அமாவாசையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இந்த நாளில் வந்து படையலுக்கு வந்து எந்த ஒரு நான்வெஜ் ஐட்டமும் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வெஜிடேரியன் சாப்பாடு தான் வந்து அந்த இலையில் போடணும். இதுதான் வந்து ஆடி அமாவாசைக்கான வழிபாடு முறை. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.